ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எங்கே வந்துருக்குன்னா லூலோ இப்பர் மேடம் போய் கேக் மிக்ஸ் பண்ணுற பாக்ஸ் 2 வாங்கினார் சொல்லியிருக்காங்க. அது போய் வாங்கிட்டு வருவோம். ஃபஸ்ட்டே வேறு ஒரு கடையில் போய் பார்த்தா அங்கே கிடைக்கல, அதால் இங்கே இருக்குதானே போய் பார்ப்போம். இதுதான் மேடம் வாங்கினார் சொன்னாங்க. ஒரு 2 பாக்ஸ் எடுத்துக்கலாம். வேறு ஒன்று அனுப்புனாங்க, அது கிடைக்கல. அது கிடைக்கலன்னு சொன்ன அப்புறம் சரி இந்த ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனா இதில் 2 எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் கேமர் அப்படி ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது கேமரா இல்லை க்ரீமான்னு தெரியல. கொடுக்குற அண்ணன்கிட்ட கேட்டால் அது போய் 6வது கவுண்டரில் பாரு அப்படின்னாரு. இது ஃபுல்லும் அந்த கேக்கு மேலே ஊற்றுறதுக்கு சாஸ் ஐட்டுங்க. இதுலேயும் எக்கச்சக்கமான ஃப்ளேவரில் இருக்குது. டிஃப்ரெண்ட் க்ரீம் இருக்குது. ரோப் அது ஒரு 2 பாக்ஸ் வாங்கினார் சொன்னாங்க. அது எந்த பிராண்டுன்னு கேட்டால் மேடமே புதுசாக ஒரு பிராண்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனாங்க. இந்த பிராண்டில் வாங்கினோம் அப்படின்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு இதை அனுப்புகிறாங்க. நான் ஃபஸ்ட் டைமும் வாங்கிட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு அந்த 2 வருஷத்தில். அப்புறம் லெபன் அது ஒரு 10 பீஸு கேட்டாங்க. அது ஒரு 10 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கேமர்னு சொன்னால அது ஏதோ ஒரு க்ரீமு போல் தெரியுது. அந்த க்ரீமு போய் எடுத்துன்னு வந்தாங்க. போகிற வழியில் பார்த்தா பேரிஸ் தயிர் இதெல்லாம் நல்லாயிருக்கும். வாங்கி சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இது மேடம் இந்த பிராண்டை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மேடம் மட்டும் பர்சனலாக சாப்பிட்றதுக்கு. இப்போ இது விட்டுட்டாங்க போல் தெரியுது. இதுதான் அந்த கேமர். அது இவங்க சொன்னது ஏதோ ஒரு பேர் தான் சொன்னாங்க. ஆனால் என் மைண்டில் கேமர்னு மைண்டில் இருந்துச்சு இந்த க்ரீம். அப்புறம் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனேன். ஓகே அப்படின்னாங்க. இதில் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் மில்க் அதை என்ன சொன்னாங்க. இங்கே சால்ட்டை மில்க்குன்னு தான்ன்றாங்க. அது ஒரு டைமு எனக்கே குழம்பிடுது ஒரு எமர்ஜென்சியில் வாங்கும்போது. அப்புறம் சால்ட்டு ஒரு 3 டப்பா எடுத்துக்கலாம். இது என்ன சால்ட்டு, இந்த பிங்க்கு சால்ட்டுன்றாங்களே, இது உண்மையிலே நல்லா இருக்குமா? லூஸ் தின்னார் போட்டுருந்தாங்க. இது நல்லா இருக்குமா என்னன்னு கூட தெரியல. வரும் அந்த பொம்மைங்க வழக்கம் போல். குரங்கு பொம்மை, கொரில்லா பொம்மை, சின்ன பொம்மை பொசுன்னு இருக்குது. இதுமாரி ஒரு சின்ன மிக்ஸி தான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஆனால் எல்லாம் 3 தினார் 4 தினார் அப்படின்னு இருக்குது. ஒரு 2 தினார் 2.5 தினார்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிடலாம். அப்புறம் ஸ்பீக்கர் பார்த்தேன். இதில் சோலார் ரேடியோ ஒன்று வச்சுருந்தாங்க. அது பார்த்தோன்னா இதுவாகிடுச்சு எனக்கு. ஆஹா, பழைய ரேடியோ போல் தெரியுது, ஞாபகம் வருது அப்படின்ட்டு. சோலார் ரேடியோ இது சார்ஜரும் ஏற்றிக்கலாம், நம்ம இதுவும் போட்டு பார்த்துக்கலாம் போல் தெரியுது. எவ்வளோன்னு தெரில, ரேட்டு சரியாக கவனிக்கலை. நல்லா இருந்துச்சு ஸ்பீக்கர். லைட் எரின்னு நினைக்கிறேன். அப்புறம் கேலக்ஸி என்னது ஃபோல்டு 6 ஃபிலிப் 6 ஹையஸ்ட் மாடல். இதெல்லாம் இங்கே இருக்கும்போது தொட்டு தான் பார்க்க முடியும், ஆனால் வாங்க முடியாது. ஆனால் வாங்கலாம். சேனல் கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சுன்னா ஊருக்கு போகும்போது ஒன்று ஐஃபோனு இல்லைனா சாம்சங், இது 2த்துல எதனா ஒரு ஃபோன் எடுத்துருந்தால் இந்தியாவில் காலை வைப்பேன். இல்லைனா நான் காலே வைக்க மாட்டேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இங்கே வெளிநாட்டிலே தான் ட்ராவல். மேடம் கேட்ட எல்லா பொருளும் வாங்கிட்டேன். மொத்த காசு 7.5 தினார் ஆச்சு. நம்பூர் காசுக்கு 2069 ரூபா மொத்த பொருள். நான் வேறு கடைக்கு போய் குழம்பு எதனா வாங்கின்னு வரணும். ஏன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் குழம்பு. மேடத்தோட அப்பா ஊரில் சவுதிலேருந்து வந்திருக்காரு. அதெல்லாம் காலையில் மட்டன் ஒரு 80 தினாருக்கு ஆர்டர் பண்ணி அதான் சமைச்சிருப்பாங்க. இந்த ஊர் மட்டன் நம்ம ஊர் மட்டன் மாதிரி இருக்காது. அதனால் போய் குழம்பு வாங்கின்னு வரணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். வேலை வச்சுன்னே இருக்கிறாங்க. இப்போ இந்த பொருளை எடுத்துன்னு போய் வச்சுட்டு மேடத்தோட தம்பி துணி நான் லிஃப்ட்டில் வச்சுருக்கேன், அதை எடுத்துன்னு போய் துவைச்சி அயன் பண்ண சொல்லு, ஒரு 2 மணி நேரத்தில் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது வேறு எடுத்துன்னு போய் தரணும். பார்க்கலாம். ஓனரு ஈரான்லேருந்து வரும்போது எடுத்துன்னு அந்த சில ஸ்வீட்லாம் இப்போ எடுத்துன்னு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதில் ஈரானி ஸ்வீட் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். என்னென்ன ஸ்வீட்னு கொஞ்சம் காட்டுறேன். கவர் பிரிக்காமல் தான் காட்ட முடியும். இது ஃபுல்லும் எப்படி சொல்கிறது, ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது வேறு என்ன இருக்குது, ஒரு குங்குமப்பூ, அப்புறம் பிஸ்தா ஐட்டங்க. இதெல்லாம் ஈரானி பிராண்டு, செம்மையாக இருக்கும். தெரியுதா, நட்ஸ். எனக்கு இவங்க இது எப்படி சொல்கிறது, இந்த ஸ்வீட்டு தான் ரொம்ப 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 இதுவாக இருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ரேட் அதிகம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, எதுவுமே தருவோம்.
ஓனர் அப்பா வீட்டாண்ட தான் இருக்குது இடம். லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு, போய் கொடுத்துட்டு வரும். மொத்த ஃபேமிலியும் சாப்பிட வெளியாக வந்திருக்காங்க. மேடத்தோட அப்பா, மேடத்தோட தம்பி எல்லாரும் சாப்பிட வந்திருக்காங்க. எங்கே வந்திருக்காங்கன்னா இங்கே வந்து ஜாரா மால் அப்படின்வாங்க. லூலுக்கு பக்கத்தில் ஜாரா மால். இங்கே தான் உள்ளே சாப்பிட்னு இருக்காங்க. இது என்னடா புள்ளி புள்ளியாக இருக்குதுன்னு பாருங்களா, சின்ன சின்னதாக தூரில் போட்டுன்னு இருக்குது. அதால் கிளாஸ் அப்படி தெரியுது. அது என்னென்னு தெரியல, திடீர்னு தூரல் போடுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளும் வீடியோலாம் வெட்டி ஒட்டி சேர்ப்போம். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.